கடன்ல தான் வாங்கி ஆகணும்னா அந்த மாதிரியான பொருட்களை வாங்காதீங்க. அப்படியே கடன் வாங்கினாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பார்க்கணும். இந்த பொருளை வாங்குறதுக்கு எங்கிட்ட சரியான காரணம் இருக்கா? 100 தடவையும் ஆமா ஆமா ஆமான்னு தொடர்ந்து பதில் வந்தா தாராளமா கடன் வாங்குங்க. அப்படி அது உங்ககிட்ட இருக்க வேண்டிய முக்கியமான பொருளா இருந்தா முன்கூட்டியே பணத்தை சேர்த்து வைக்கலாம் இல்லையா? சந்தைக்கு பலிகடா ஆகாதீங்க. தவறான இடத்துல செலவு பண்றதோட பின்விளைவு உண்மையாவே செலவு செய்ய வேண்டிய இடத்துல செலவு செய்யறதுக்கு எதுவுமே மிச்சம் இருக்காது. பாருங்க, சுகத்தை காட்டி சிக்க வைக்க முடிஞ்சா அதை மிருகம்னு சொல்லுவோம். யோசிச்சு பாருங்க, மனுஷங்க யானையை எப்படி பிடிக்கிறாங்க? எவ்வளோ சின்ன மனுஷன், யானை எவ்வளோ பெருசு, கரும்பா வலை மாதிரி பரப்பி வச்சிருவாங்க. அதுக்கு கீழே என்ன இருக்கும்? குழி. ஷாப்பிங் மால்லையும் வலை தான் விரிச்சு வைக்கிறாங்க. மிருகங்கள் வந்து சிக்கிக்குது. புரிஞ்சுக்குங்க. ஏதாவது ஒரு பொருள் உங்களை கவர்ந்து இழுத்துச்சுன்னா அந்த ஒரு நொடியை தள்ளி போட கத்துக்குங்க. தள்ளி போடுறப்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த நொடிக்கு பலியாகிட்டீங்கன்னா நீண்ட காலம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஆசை வெறி கொஞ்ச நேரம் தான், ஆனா அதோட விளைவு நெடுங்காலத்துக்கு இருக்கும்.